Chao.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. குட் மார்னிங் சார். வணக்கம் ஐயா. குட் மார்னிங் சார். வணக்கம். என்னையா சொல்லிக்கிட்டே இருக்கு? வணக்கம் ஐயா. வணக்கம். குட் மார்னிங் சார். வணக்கம். கரெக்டா சார். வந்தனம். கணப்பொருத்தம். கணப்பொருத்தம். நம்ம எல்லாருமே மனுஷங்கன்னு நம்ம இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம எல்லாம் மிருகங்கள்ன்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுல எந்த வகையான மிருகங்கள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? நம்ம தான் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அது நம்மளுடைய ஒரிஜினல் குணம். அதை கண்டுபிடிக்கிற 2-3 வகைகள் இருக்கு. அதுல ஒரு வகை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். அந்த நட்சத்திரத்துல உரிய மிருகத்தோட குணத்தோட தான் நம்ம இருக்கோம். அதுக்கு அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. என்னங்க, இந்த கணப்பொருத்தத்துல பிறக்கிற அந்த கணம் எந்த கணம்னு பார்த்தோம்னா அந்த கணத்தினுடைய உடல் வகை கொண்டிருக்கும். இந்த கணப்பொருத்தத்தை எதுக்காக பார்க்கிறோம் அப்படின்னா, செல்வ வளத்துடன் இருப்பது, அந்யோன்யமா இருக்கிறது. அந்யோன்ய வசியம்னு சொல்லுவாங்க. வசியம் வேற, அந்யோன்ய வசியம். எழுதுவோம். அஸ்வினி தேவகணம். வணக்கம் ஐயா. பரணி மனுஷகணம். கிருத்திகை ராட்சச கணம். ரோஹிணி மனுஷன். மிருகசீரிசம் தேவகணம். அந்த துண்டு எடுத்துட்டு தம்பி. தண்ணி. திருவாதிரை மனுஷகணம். புனர்பூசம் தேவகணம். பூசம் தேவகணம். ஆயில்யம் ராட்சசகணம். மகம் ராட்சசகணம். பூரம் ராட்சசகணம். உத்திரம் அஸ்தம் ரெண்டுமே. உத்திரம் மனுஷகணம், அஸ்தம் தேவகணம். சித்திரை ராட்சசகணம். சித்திரை ராட்சசகணம். சுவாதி தேவகணம். விசாகம் ராட்சசகணம். அனுசம் தேவகணம். கேட்டை ராட்சசகணம். மூலம் ராட்சசகணம். பூராடம் மனுஷகணம்.
உத்திராடம் மனுஷகணம். திருவோணம் தேவகணம். அவிட்டம் ராட்சசகணம். சதயம் ராட்சசகணம். பூரட்டாதி மனுஷகணம். உத்திரட்டாதி மனுஷகணம். ரேவதி தேவகணம். ரேவதி தேவகணம். இப்ப இந்த செட்டியில் இருக்கோம்ல, அதுல மிருகங்களையும் எழுதிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம என்னதான் பஞ்சாங்கத்துல கொடுத்துருந்தாலும் நீங்க படிக்க மாட்டீங்க, அதனால எழுதிட்டே வந்துடலாம். தம்பி கொஞ்சம் ஜன்னல் திறந்து லேசா. அதை ஃபுல்லா திறந்து விட்டுட்டு ஸ்கிரீன் அப்படியே விடு. ஃபுல்லா திறந்து விட்டுரு, ஸ்கிரீனை மட்டும் அப்படியே விடு. அப்படியே இப்ப அஸ்வினி வந்து ஆண் குதிரை, பரணி வந்து ஆண் யானை. இங்க ஆண்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கிருத்திகை பெண் ஆடு. ரோகிணி ஆண் நாகம். ரோகிணி வந்து ஆண் நாகம். மிருகசீரிஷம் பெண் சாரை. திருவாதிரை ஆண் நாய். புனர்பூசம் பெண் பூனை. பூசம் ஆண் ஆடு. ஆயில்யம் ஆண் பூனை. மகம் ஆண் எலி. பூரம் பெண் எலி. உத்திரம் ஆண் பசு. அஸ்தம் பெண் எருமை. சித்திரை ஆண் புலி. சுவாதி ஆண் எருமை. விசாகம் பெண் புலி. அனுசம் பெண் மான். கேட்டை ஆண் மான். மூலம் பெண் நாய்.
பூராடம் பெண் குரங்கு, மன்னிக்கவும், ஆண் குரங்கு. பூராடம் ஆண் குரங்கு, உத்திராடம் மலட்டு பசு. ஏன் இது அழுத்தமா சொன்னேன்? 5ஆம் இடத்து அதிபதி உத்திராடத்துல இருந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது எட்டா கனிதான். 5ஆம் இடத்து அதிபதி உத்திராடத்துல இருந்தா நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம போயிடும். திருவாதிரையில் 5ஆம் இடத்து அதிபதி இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப குறைவு. உத்திரத்துல 5ஆம் இடத்து அதிபதி இருந்தாலும் குழந்தை பாக்கியம் குறைவு. சொல்லுங்க கண்ணன் சார். அது என்ன மான்? அந்த அந்த மிருகத்தோட பேர் என்னங்க? கேட்கவில்லை. அந்த மிருகத்தோட பேர் என்னங்க? எந்த மிருகத்தோட பேரு? உத்திராடம். மலட்டு பசு. மலட்டு பசு. ஐயா உத்திராடம், திருவோணம், இன்னொரு நட்சத்திரம் உத்திரமா சொன்னீங்க ஐயா? திருவாதிரை, உத்திரம். அற்புத தேவி, கிளாஸ் முடிஞ்சோன்னு எனக்கு கூப்பிடுவேன். உனக்கு ஒரு ஹோம்ஒர்க் அதான். இதை நீங்க கவனத்தோட செயல்படணும். 5ஆம் இடத்து அதிபதி இந்த நஸ்திரங்கள்ல இருக்காரா அப்படின்னு பாத்துக்கிறோம். ஆண் விலங்குனால குறைவுங்களா ஐயா? என்னமா? அவங்க எல்லாம் ஆண் விலங்குங்கிறதுனால குறைவுங்களா? உத்திராடம் வந்து மலட்டு பசு, திருவாதிரையும் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதுதான். திருவோணம் பெண் குரங்கு, அவிட்டம் பெண் சிங்கம், சதயம் பெண் குதிரை, பூரட்டாதி ஆண் சிங்கம், உத்திரட்டாதி பெண் பசு, ரேவதி பெண் யானை. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்துட்டு வகுப்புக்கு வருவோம். என்ன இந்திராணியம்மா? கொஞ்ச நேரம் வகுப்பை தாண்டிட்டு கொஞ்ச நேரம் ஒரு கேம், ரைட்டா? இப்ப அவிட்ட நட்சத்திரம் பொம்பளை பிள்ளை வருது. நீங்க ரொம்ப சாஸ்திரம் படிச்சவராச்சு, எனக்கு சிறந்த ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல நட்சத்திரமா பார்த்து சொல்லுங்க கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவிட்ட நட்சத்திரம் என்ன மிருகம்? சிங்கம். பெண் பெண் சிங்கம். சிங்கம். பெண் சிங்கம், ரைட்டு. இருண்டு போட்டோம். இந்த பெண் சிங்கத்துக்கு ஒரு ஆண் சிங்கத்தை பார்ப்போம். அஸ்வினிய கல்யாணம் பண்ணலாமா? குதிரைங்க ஐயா. ஆண் குதிரையா? இல்லைங்க ஐயா. இல்லைங்கய்யா. ஏன்? ஆண் குதிரைங்கய்யா. அது என்ன காரணம்? தேவகணம் சிங்கம் குதிரையை கடிச்சிரும். சிங்கம் வந்து குதிரையை கடிச்சிடும். மத்தியானம் லஞ்ச் ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுறோம். சரி, அவரையே வேண்டாம்னாச்சு. பரணி, யானையும் சிங்கமும் செட் ஆகாதுங்கய்யா. ஏற்கனவே 2 பேர்த்துக்கும் பங்காளி பகை, அதனால அது ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஆடு. அதுவும் ஒத்து வராதுங்கய்யா. காலையில டிஃபன் அதுதான். காலையில டிஃபனுக்கு கரெக்டா இருக்கும். சரி, ரோகிணி. நாகம். ஏன் மத்தவங்களுக்கு பேசுறதுக்கு தெரியலையா? சிங்கம் ஓடிடுங்கய்யா. நாகத்துக்கு செட் ஆகாது. சர்பத்தை பார்த்தா சர்பத்தோட குடும்பம் நடத்த முடியல. மிருக சீரிசமும் சார அதுவும் ஒத்து வராதுங்கய்யா.
ஆமா நாய் நாய்க்கு போய் குடும்பம் நடத்துமா? பூனையும் செட் ஆகாதுங்க. நைட்டு டின்னருக்கு கரெக்டா இருக்குமியா அப்படின்றோம். அப்ப சித்திரை மட்டும்தான் ஒத்து வருமா சார்? சித்திரை எங்க இருக்குது? ஆண் புலி. சித்திரை வந்து ஆண் புலி. புலி. பூரட்டாதி போடலாங்க. ஆண் சிங்கம். புலி எப்படி வருங்கய்யா? புலியும் சிங்கம் செட் ஆகாது. அதே நம்ம ஒரு வகுப்பு நடத்துனோம்னா கோகிலாவும் இந்த சாத்தியமாவும் ஒரு வகுப்புக்கு போவாங்க பாருங்க. அது அழகா இருக்கும். லைனாத்தனா போயிட்டு இருந்தோம். அதுக்குள்ள ஏன் ஓடுற? ஒன்பைய ஒன்னா வரணும். ஏன்னா ஒரு புரிதல் வேண்டும். வகுப்பை கவனமா கொண்டு போகணும். ஏன்னா ஞாபகம் வர வைக்கிறதுக்கு இத்தனை விஷயம். அப்ப என்ன ஆகுது? நைட்டு டிஃபனுக்கு பூசத்தோட முடிச்சுக்கிறோம். அடுத்தது ஆயில்யம். கொஞ்சம் வறுவலுக்கு அதுவும் ஒத்து வராது. வறுவலுக்கு வேணும்ல. ஆமாங்க. ஆமா, பூனையை வறுத்து நல்லா சாப்பிட்டுக்கிறோம். மகன் வந்து எலி. எலி என்ன பண்றது? தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா வறுத்து வைங்கன்னு சொன்னோம். பூரமும் ஒத்து வராதுங்க. பூரம் பெண்ணெலி. பெண்ணெலி. ஆமா, எருமை. ஆஹா, அதுவும் ஒரு மத்தியானம் ஆண் lunch க்கு. பசு. நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் லஞ்சுக்கு. இன்னைக்கு ஏற்கனவே யானையை சாப்பிட்டதுனால கொஞ்சம் செமிக்காம இருக்குது. நாளைக்கு நம்ம வச்சு செஞ்சுக்கிருவோம் அப்படின்னு பத்திரமா வச்சிருக்கோம். எருமைய அஸ்தம் நாளாண்டைக்கு வச்சுக்கிருவோம் மத்தியானம் லஞ்சுக்கு. ஏன்னா டிஃபனுக்கெல்லாம் இன்னும் ஐட்டங்கள் இருக்கு. அப்புறம் துவையலுக்கு 2-3 ஐட்டங்கள் இருக்குது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா வச்சுக்கிருவோம் அப்படின்னு வச்சுக்கிருவாங்க. சித்திரை புலி வாழ்ற காட்டுல சிங்கம் வாழாது. சிங்கம் வாழாது. சிங்கம் வாழ்ற காட்டுல புலி வாழாது. கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவேன்? பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்குங்க, நான் அப்படியே துபாய் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறேன், வெளிநாடு அமெரிக்கா ஆஸ்திரேலியா போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் சுவாதி, அது எருமை. விசாகம் பெண் புலி வாழாது. அனுசம் மானு. ஆஹா, வெள்ளிக்கிழமை வேற நான் சைவம்லாம் சாப்பிட்றது இல்லை, அப்படியே காலையில் கொஞ்சம் வறுத்து அப்படியே கொஞ்சம் கிரேவி மாதிரி ரெடி பண்ணி வைங்க, நான் வந்து ஒரு பிடி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும். ரைட்டா? இந்த பெண்மானை தேடி ஆண்மான் வந்துச்சுன்னு என்ன பண்ணோம்? ரைட்டியா, காலையில் டிஃபன் முடிச்சிட்டேன், நைட்டு டிஃபனை உனக்கு வச்சுக்கிறேன், டின்னருக்கு வச்சுக்கிறேன்றோம். இதுவரை எந்த பொண்ணுமே எந்த பையனுமே செட் ஆகலை அந்த பிள்ளைக்கு. பார்ப்போம் வேற யாராவது செட் ஆகிறாங்களான்னு. அப்புறம் நாய், டின்னருக்கு கொஞ்சம் வறுவலா வச்சிருங்க அப்படின்னு சொல்லி. பூராடம் குரங்கு, என்ன துவையலுக்கு வச்சுக்கிறோம், இருக்கட்டும் கொஞ்சம் காரஞ்சாரமா போட்டு வைங்க, கொஞ்சம் துவையலை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். உத்திராடம் மலட்டு பசு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் வரும், கொஞ்சம் நல்லா கிரேவி எல்லாம் போட்டு செஞ்சு வைங்க, நானும் சாப்பிட்டுக்கிறேன், சொந்தக்காரைகளும் சாப்பிட்டுக்குருவாங்க. திருவோணம் குரங்கு. அவிட்டம் அவரே சாப்பிட்டுக்கிற முடியாது, அவிட்டத்துக்கு அவிட்டத்தையும் இணைக்க முடியாது, ஏகரச்சு பொருந்தாது. அடுத்தது சதயம் குதிரை. ஆமா, என்னதான் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டாலும் திங்கக்கிழமை சொந்தக்காரன் பந்தக்காரன் வந்தாங்கன்னா அந்த குதிரையை அடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பூரட்டாதி ஆண் சிங்கம். ஆனா அவிட்டத்திலிருந்து எண்ணி பாருங்க, மூணாவது நட்சத்திரம். மூணாவது நட்சத்திரங்க. ஆனா பூரட்டாதில இருந்து அவிட்டத்திலிருந்து எண்ணி பாருங்க 26. 26ங்க. அப்ப பூரட்டாதி பெண்ணாக இருந்து அவிட்டம் ஆணாக இருந்தா கல்யாணம் பண்ணலாமா? பண்ணலாம் சார். ஆனா ஆண் பெண் யோனியாகவும் பெண் ஆண் யோனியாகவும் இருந்தா கல்யாணம் பண்ணக்கூடாது. வார்த்தை புரியுதா? ஆண் வந்து ஆண் யோனியாகவும் பெண் வந்து பெண் யோனியாகவும் தான் இருக்கணும், அல்லது இருவரும் பெண் யோனியாக இருக்கலாம். ஆனா பெண் ஆண் யோனியாக இருந்து ஆண் பெண் யோனியாக இருந்தா யோனி பொருத்தம் இல்லை, அதை பின்னாடி பார்ப்போம். அப்ப இங்கேயும் சிக்கலாகுது, சிங்கத்தையும் கல்யாணம் பண்ண முடியல. சபரிமலை கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு போனா அங்கேயும் புலி வேற இருக்குது. அப்ப என்ன பண்றது? பத்திரகாளியை தேடி போக முடியும். உத்திரட்டாதி புதன்கிழமை நல்ல நாள், பொண்ணு பார்க்க வர்றாங்க என்னையா, அதனால அன்னைக்கு சமைச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி வச்சிரும். ரேவதி பெண் யானை, வர்ற ஞாயிற்றுக்கிழமை
நிச்சயம் பண்ண வர்றாங்க, அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். மொத்தத்துல யாரையா கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாதுங்க. முடியாதுங்க. இதே மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு எதுவுமே பொருந்தாது. அப்புறம் எதுக்குங்க அந்த கிளாஸை போட்டீங்க? இப்படி சொல்லியிருந்தா நீங்க வந்திருப்பீங்களா? வரமாட்டீங்க. அப்ப என்னதான் செய்யறது? குத்து மதிப்பா குடும்பம் ஓட்டிக்கிறணும். எப்படி? குத்து மதிப்பா தான் குடும்பம் ஓட்டிக்கணும். ஒரிஜினலா ஒரு நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரமே பொருந்தும். ஏன் அப்புறம் இது முன்னோர்கள் இப்படி வகுத்தாங்க? இவ்வளவு பிரச்சனைகளோட தான் திருமணம் நடக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எது ஒரு சில விஷயங்கள் சரியாக வருதோ அதை சரி பண்ணிக்கணும். தோல்வியை தர்ற மாதிரி விஷயங்களை அனுசரிச்சு போய்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டதா திருமணம். நீங்க வேற ஏதாவது மிருகத்தை சொல்லு பாருங்க. 27 நட்சத்திரத்தை இப்போ எடுத்து பாருங்க, பொருந்தாது. இப்ப அனுசமும் கேட்டையும் பாருங்க. அனுச பெண்மான், கேட்டை ஆண்மான். கேட்டை ஆணாக இருந்து அனுச பெண்ணாக இருந்தா திருமணம் பண்ணலாம். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? பெண்ணோட நட்சத்திரத்துக்கு பின்னாடி நட்சத்திரமா ஆண் நட்சத்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல வரணும். ஆண் நட்சத்திரம் ஃபர்ஸ்ட்ல வரணும். அதனாலதான் உண்மையிலேயே நல்ல ஜாதகங்களுக்கு கல்யாணமே ஆகாது. நிம்மதியா இருக்கான். நேற்று தான் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மகளாக இருக்கத்தடிக்கும் பெண்கள் பெண்களாகவே இருக்கிறார்கள். மனைவியாயின பெண் புலிகளாக மாறிவிடுகிறார்கள். என்ன தீபாமா, நான் சொல்ல சரியா இல்லையா? கரெக்ட் தாங்க சார். கேட்டா பஸ்ல கூட எனக்கு ஏற தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ராக்கெட்ல இருந்து எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள பேசுறது. காரணம் இங்கு பொருத்தம் இல்லாதனால வருத்தங்கள் நிறைய உண்டாகி விடுகிறது. இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கணப்பொருத்தத்தை எடுத்தாங்க. எப்படி? தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம் 3 விதமாக பிரித்தார்கள். தேவகணம், பரவாயில்லம்மா, அடிச்சாலும் நான் சோர்கமா ஆக்கி வச்சிடுறேன், நீ வர்ற நேரத்துல வாம்மா, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நம்மள குடும்ப சண்டை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறோம். மனுஷகணம், நீ சண்டை போட்டா நானும் சண்டை போடுவேன், நீ விட்டு கொடுத்து போனேன்னா நானும் விட்டு கொடுத்து போவேன் அப்படின்ற குணம் முடியுது. எனக்கு வேண்டும் அப்படிங்கிறது. தேவகணம், எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிடும். ராட்சசகணம், கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் புடுங்கிக் கொள்வேன் என்று கூறி. ஆக தேவகணத்தையும் கல்யாணம் பண்ணி குடும்பம் ஓட்டிடலாம், மனுஷகணத்தையும் கல்யாணம் பண்ணி குடும்பம் ஓட்டிடலாம். ராட்சச கணத்துக்கு ராட்சச கணமே பொருந்தாது, எந்த கணமும் பொருந்தாது. எல்லா நூல்களும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு குத்து மதிப்பா குடும்பம் ஓட்டிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிதான் இந்த கணப்பொருத்தத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த கணப்பொருத்தத்துல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னா, தினப்பொருத்தம் இல்லைன்னா கூட கல்யாணம் பண்ணலாம்னு பண்ணிடலாம். ஆனா கணப்பொருத்தம் இல்லாம கல்யாணம் பண்ணா கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு பெட்ரூம்ல படுத்திருப்பாங்க. தம்பி, ஆளுக்கு ஒரு பெட்ரூம்ல தான் படுத்திருப்பாங்க. ஆனா ஒரே வீட்டுல இருப்பாங்க. ஆக கணப்பொருத்தம் என்பது இல்லறத்தை குறிக்கக்கூடியது, அந்யோன்யமாக வாழக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியது. அவ்வளவு முக்கியத்துவம் பெற்ற இந்த கணப்பொருத்தம். புரிஞ்சுச்சா? ஆக இனிமேட்டுக்கு யாருமே ஜோதிடராக நீங்க இந்த வகுப்பை படித்த பெண்கள் வீட்டுக்காரரை குறை சொல்லவே கூடாது. ஒழுங்கா சாப்பாடு போடணும். ஏனுங்க வந்தீங்களா, கை காலம் திட்டட்டுமா, காப்பி தட்டுமா அப்படின்னு தான் பேசணும், திட்டக்கூடாது.
என்ன ரேகா? சார் நாங்க ஆல்ரெடி தேவகணம் தான் சார், அதனால நீங்க எங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா ஏன் தேவகணமும் மனுஷகணமும் கல்யாணம் பண்ணா ராட்சச கணத்துல குழந்தைங்க பிறக்குது? இது என்னோட கேள்வி. அது நம்ம விதி. தேவகணம் கணப்பொருத்தத்துக்கு பிளட் குரூப் கிடையாது. இது ஒரிஜினலா வந்து நம்மளுடைய பிளட் குரூப், கணவன் மனைவியோட பிளட் குரூப் தான் குழந்தைகளுக்கு போறோம். அதே மாதிரி பையனோட அப்பா அம்மாவோட பிளட் குரூப்பும் பொண்ணோட அப்பா அம்மா பிளட் குரூப்பும் வரும். தேவகணத்துக்கு கல்யாணம் பண்ணாலும் மனுஷ கணத்திலையும் பிறக்கலாம், ராட்சச கணத்திலையும் பிறக்கலாம். ஏன்னா அவன் போன ஜென்மத்தில் வாங்கிட்டு வந்தது. இப்ப நம்ம எல்லாருமே நாம வேற ஒரு உலகத்துல இருந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கோம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது அல்ல. அப்பாவோட அப்பாவாகவும் நாம இருக்கலாம், அல்லது அவங்க தாத்தாவாகவும் இருக்கலாம், அல்லது அவங்க பாட்டியாகவும் நாம இருக்கலாம். நாம யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த ஜென்மத்துல நமக்கு என்ன மிருகம் இருந்துச்சோ அதே குணத்துல தான் நம்ம பிறக்க முடியும். பொதுவா திருவாதிரை நட்சத்திரத்தை பாருங்க. உதாரணத்துக்கு அந்த குடும்பத்துல யார் இறந்தாங்களோ அந்த இறந்தவங்களே மீண்டும் பிறப்பார்கள். திருவாதிரை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ எப்படி உட்கார்ந்து சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி தான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அவனுக்கு ஏற்கனவே தெரியும் சொந்த பந்தங்கள்லாம் தெரியும், ஞாபகம் இருக்காது. இப்ப நம்மளே எல்லாரும் பாருங்க, இப்ப இன்னைக்குத்தான் நீங்க ஜோசியம் படிக்க வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நம்மலாம் மிகப்பெரிய டீம். பரத்வாஜர்கிட்ட படிச்சோமோ, ஜெயமுனிகிட்ட படிச்சோமோ, காகபூஜன்கிட்ட படிச்சோமோ, பராசர்கிட்ட படிச்சோமோ தெரியாது. அங்கங்க படிச்சோம். அதுல நான் ஒருவேளை நான் லீடரா இருந்திருக்கலாம், நீங்க எனக்கு பின்னாடி செட்டா இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். புரிஞ்சா இல்லையா? அதனால கொஞ்சம் நான் வாத்தியார் வெளியில போகும்போது, தம்பி நீ கொஞ்சம் வகுப்பு பார்த்துக்கப்ப, இதை மட்டும் சொல்லி கொடு, நான் வந்துடுறேன் அப்படின்னு என்னை சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். அதனால அதையே நான் தொடர்றேன். நீங்களும் வந்து எனக்கு அடுத்த செட்ல வந்து படிச்சுட்டு நீங்களும் இது மாதிரி அடுத்தடுத்த லைனுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் நாம ஜோதிடத்தை தொடாமல் இங்க வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. ஏதோ ஒரு ஜீன் நமக்கு உள்ள வந்தே ஆகும். நீங்க பாருங்க, நீங்க நிறைய பேர் உங்க தாத்தாவோ முப்பாட்டனோ யாரோ ஒருத்தர் ஜோதிடம் பார்த்துருப்பாங்க. நீங்க ஜாதகம் பார்க்க நான் சொல்ல அப்படியே ரசிச்சு கேட்பீங்க. என்னமோ உங்களுக்கு ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு திருப்பி வந்து கேட்குற மாதிரியே உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். இதுதான் நமக்கு தெரியுமே. இந்த உப்மா காமெடி தெரியுமா? தங்கவேல் உப்மா காமெடி, இதுதான் எனக்கு தெரியுமே, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னதுக்கு பின்னாடி என்ன ஆகும் அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம டிஎன்ஏல அந்த ஜோதிடம் என்பது இருக்கும். அதனால பிறப்புக்கும் அவங்க அம்மா அப்பா யார் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு பிறக்கிறது அது எந்த வாரிசோ அதை நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். யாராருக்கு ராகு கேது எங்க இருக்கோ அதே கனெக்டிவிட்டியில தான். லக்னத்துக்கு 8, 6, 12 சந்திரன் இருக்கு அப்பாவுக்கு, 6, 8, 12 இருக்கு சந்திரன் தான் பையன் பிறப்பான். நம்ம இந்த ஜென்மத்துல இங்கதான் நம்ம பிறந்திருக்கோம்னா ராகு கேதுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வர்க்கத்தை சார்ந்தவர் தானா இல்ல வேற குடும்பத்துல இருந்து இங்க வந்து பிறந்திருக்கோமான்றதை கண்டுபிடிச்சோம். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா யாருக்காவது? நம்ம இந்த குடும்பத்துல தான் பிறந்திருக்கோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன விதி இருக்கு? ஐயா, பெற்றோர்களுக்கு என்ன எந்த இடத்துல ராகு கேது இருக்கோ பிள்ளைகளுக்கு அதே இடத்துல ராகு கேது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது மாறி வரும்போது நம்ம வேற குடும்பத்துல இருந்து நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். மேக்சிமம் மினிமம் 75 கிலோமீட்டர் அல்லது மைலுக்குள் நாம் மீண்டும் பிறப்போம்னு சொல்றோம். அப்புறம் எப்படி ஜனத்தொகை எச்சாகுதுன்னு கேக்குறீங்களா? அதைத்தான் நம்ம இதுல பாடிட்டார்ல சிவபுராணத்துல, புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி அப்படியே பிறப்புல ஏதோ ஒரு புண்ணியம் அடைந்தா இந்த குடும்பத்துல ஒரு மகனாக பிறக்கும். அது ஒரு சில விஷயங்கள். சரி, அமைதியா ரொம்ப போக வேணாம். இப்ப மீண்டும் வகுப்புக்குள்ள வந்துருவோம். தூங்காதீங்க, எந்திரிச்சுக்குங்க, கவலைப்படாதீங்க. மீண்டும் எங்கிட்ட பிறப்போம். மீண்டும் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வகுப்பு படிப்போம். சார் ஓகே, எவ்வளவு மைல்ல வித்தியாசத்துல பொறுக்குவாங்க சார் ஒரே ஃபேமிலில? பத்மாவதி நீ இந்த டீம்ல சேர்ந்துட்டியாமா? வெரி குட்மா. நம்ம டீம்ல 3வது ஆளா உன்னை வச்சுக்கிருவோம்.
இல்ல சார் சரியா குறைஞ்சபட்சம் 75 மைல்கள் அப்படின்னு சொல்றாங்க. 78. ஓகே சார். ஏன் எண்ணி பார்க்க போறியாமா ஊர்ல இருந்து? இல்ல சார் அது தமிழ்ல அவ்வளவு எனக்கு நம்பர்ஸ் எல்லாம் தெரியாது அதனால 75 ஓகே கிலோமீட்டர்ஸ் சார். அல்லது மைல்கள். 75 கிலோமீட்டர்ஸ்ன்றது கிலோமீட்டர் தான். ஆ மைல்கள் என்றால் ஒரு மைல் 1.5 கிலோமீட்டர். ஓகே சார். தேங்க்யூ சார். சரியா? அதனால ஜோதிடம் அறிந்தவன் குடும்பத்துக்குள்ள சண்டையே போட மாட்டான். போடுறதுக்கு இயல்பான மனசுதான். போட்டதுக்கு பின்னாடி உணர ஆரம்பிக்கும். நம்ம லைஃப் இப்படித்தான் மனைவி அமைவா, இப்படித்தான் குழந்தைகள் அமையும், இப்படித்தான் நமக்கு உறவினர்கள்லாம் இருப்பாங்க, இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு எவன் தன்னோட ஜாதகத்தை பார்த்து முழுமையாக தெரிந்து கொள்கிறானோ அவன் யாரு கூடயும் சண்டைக்கும் போக மாட்டான், யாரை பத்தி குறையும் சொல்ல மாட்டான். சனிதான் உறவினர்கள். ஒருத்தனுக்கு நல்லபடியா சனி இருந்தா நிறைய உறவினர்கள் இருப்பாங்க. சனி கெட்டு போனா ஒரு சொந்தக்காரங்க கூட கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. 2ஆம் இடம் தான் நம்ம பெரியப்பா, சித்தப்பா, மாமே, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லாரும் சேர்ந்து வாழ்ற இடத்த சொல்ற இடம் 2ஆம் இடம் தான். 2ஆம் இடம் யாராருக்கெல்லாம் பலம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அவனுக்குத்தான் கூட்டு குடும்பத்துல வாழக்கூடிய ஆற்றல் உண்டு. 2ஆம் இடம் பழைய சொந்தங்கள், மன்னிக்கவும் புதிய சொந்தங்கள். நம்ம சொந்தக்காரர் போக கூட்டு குடும்பம் போக புதிய சொந்தத்தை எடுக்கிறது 2ஆம் இடம். பழமையான நண்பர்களை எடுக்கிறது 11ஆம். வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ பழகிறோம் இல்லையா நண்பர்கள், அவர்கள் எல்லாம் 7ஆம் இடம். சரி, கணப்பொருத்தத்துக்கு வருவோம். ஆண் பெண் நட்சத்திரங்கள், ஆணும் பெண்ணும் உடைய நட்சத்திரங்கள் ஒரே கணமானால் உத்தமம். ஒரே கணமாக இருந்தால் உத்தமம். ஆண் பெண் ஒரே கணமானா உத்தமம். ஒருவருடைய கணம் அடுத்த வரியில் எழுதுங்க. தேவகணமாக இருந்து இன்னொருத்தரோட கணம் மனுஷ கணமாக இருந்தால் மத்தியமம். 2 வரி எழுதியிருப்போம், கரெக்டா எழுதிக்குவாங்க. ஒருவருடைய கணம் தேவகணமாக இருந்து மற்றவருடைய கணம் மனுஷ கணமாக இருந்தால் மத்தியமம். இது ஏற்கனவே நிறைய நூல்கள்ல நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஏன் கொடுத்துருப்பாங்க? ஆண் தேவகணமா இருந்து பெண் மனுஷ கணமாக இருந்தால், பெண் தேவகணமாக இருந்து ஆண் மனுஷ கணமாக இருந்தால் அப்படின்லாம் போட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தான் எளிமையான சார்ட் கொடுக்கும். தேவகணமாக இருந்து ஒருத்தர் மனுஷ கணமாக இருந்தா அதுல யாரா வேணா இருக்கலாம் மனுஷகணம், அவங்களுக்கு மத்தியமம். ஒருத்தர் ராட்சச கணமாக இருந்து இன்னொருத்தர் மனுஷ கணம்னா ஆகாது, திருமணத்தை செய்யக்கூடாது. திருமணத்தை செய்யக்கூடாது. ஆண் ராட்சச கணமாக இருந்து பெண் தேவகணமானால் மத்தியமம். ஆண் ராட்சச கணமாக இருந்து அனே
பெண் ராட்சச கணமாக வந்து ஐயா ஆண் ராட்சச கணமாக இருந்து பெண் பெண் தேவகணமானால் மத்திமம். ஆண் ராட்சச கணமாக இருந்து பெண் தேவகணமானா மத்திமம். ஆனா நிறைய நூல்கள்ல ராட்சச கணத்துக்கு எந்த கணமே பொருந்தாதுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தா யாரும் கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்கன்றக்காண்டி பஞ்சாங்கத்துல கொஞ்சம் மாத்திட்டாங்க. பெண்ணு ராட்சச கணமா இருந்து 14 நட்சத்திரத்தை கடந்துடுச்சுன்னா நீங்க கல்யாணம் பண்ணுங்கடா, போ எங்கிட்ட குடும்பத்தை ஓட்டிக்க அப்படின்னு திருத்தி எழுதிட்டாங்க. சார் அந்த 14 நட்சத்திரம் எந்த கணமானாலும் கல்யாணம் பண்ணிக்கலாமா சார்? ஆமாங்க, எதை வேணாலும் பண்ணலாமுங்க. சரிங்க. விஜயலட்சுமி, சொல்லுங்க ஐயா. அந்த சிலுக்கு உண்டாகும் கணவன் மரணம் அப்படின்னு அந்த கணத்துக்கு கொடுத்துருக்கேனே, அதை எடுங்க, தேடி எடுங்க. என்னங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? அதாவது தேவகணம் ஆணாக இருந்து பெண் ராட்சச கணம் இருந்தா அது ஒரு தோஷம் உண்டு. ஓகே ஓகே, நான் எடுத்துறேங்க ஐயா. அதை ஓகே. ரைட்டு. இப்ப கணப்பொருத்தம் பார்த்துட்டோமா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 2 பொருத்தம் பார்த்துருக்குறோம். தினப்பொருத்தம் கணப்பொருத்தம் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்ப நீங்க அந்த தினப்பொருத்த கணப்பொருத்தத்துல 2க்குமே யாராருக்கு இருக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லுங்க பார்ப்போம். ஐயா எனக்கு தினப்பொருத்தம் இருக்குங்க ஐயா, கணப்பொருத்தம் இருக்குங்க ஐயா. ஐயா எனக்கும் தினப்பொருத்தம் கணப்பொருத்தம் 2 இருக்குங்க ஐயா. இல்ல ஐயா, தினப்பொருத்தம் எனக்கும் இருங்க ஒரு நிமிஷம். ராமா கதிரவேலம்மா சொல்லுங்க, நீங்க என்ன நஸ்திரம்? ஐயா பூராடம் ஐயா. பூராடமா? ஐயா என்ன நஸ்திரம்? உத்திரங்க ஐயா. 2 பேருமே மனித கணம் வருதுங்க ஐயா. ஆ ஓகே. தீபாம்மா சொல்லுங்க. என்னுடையது ரோஹிணிங்க ஐயா, ஓ, சாருடையது பரணிங்க ஐயா. 2மே மனித கணம். 2 பேரும் ம். ஐயா ஜெயா ரோஹிணி. சொல்லட்டுமா? ஆ என்னோடது அனுஷம் ஐயா, ஆ அவரது வந்து அஸ்வினி நட்சத்திரம் ஐயா. 2மே தேவகணம். ஆமா ஆனா கட்டி உருளுவீங்களே, சண்டை போடாம இருக்கவே முடியாது. ஆமா ஐயா. ஐயா சார் என்னோட எனக்கு 2மே வருது சார். என்னோடது ராட்சச கணம், ம் எங்க வீட்டுக்காரோடது தேவ கணம் ஐயா. ம் சார் எனக்கு 2மே வருது சார். நான் ரேவதி நட்சத்திரம், மனைவி வந்து அஸ்வினி நட்சத்திரம். 2மே தேவகணம். ஐயா எனக்கு பரணி நட்சத்திரங்க ஐயா, மனைவி மூல நட்சத்திரம். தினப்பொருத்தம் வந்து வருதுங்க ஐயா, கணப்பொருத்தம் வரலைங்க ஐயா. எப்படி குடும்பம் ஓடுது? ஒரே சண்டை சச்சரவா தானே இருக்கு. எப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிற? இப்படியோ போயிட்டு இருக்குங்க ஐயா. இப்ப நான் பொறுமையா இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமா இருப்பாங்க ஐயா. 6, 8 ராசிகளாக வரக்கூடாது. சரிங்க ஐயா. ஐயா நான் வந்து கேட்டை, என்னோட மனைவி வந்து அஸ்வினிங்கய்யா. இது தினப்பொருத்தம் இருக்குங்க. ஆனா கணப்பொருத்தம் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க ஆண் ராட்சசனா இருந்து எனக்கு வந்து கேட்டை வந்து ராட்சசங்க, பெண் வந்து தேவகணம் மத்தியம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன் என்ன வெளிநாடு போகாம இருக்கிற? அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓடிடுவேன். அஸ்வினிக்கு ஐயா, பெண் கேட்டைக்கு ஆகாதுல்ல தேவகணம். வேதையில. வேத நட்சத்திரம். அஸ்வினிக்கு பொதுவா மேசத்துக்கு விருச்சிகத்துக்கு ஆகவே ஆகாது. 2 ஒரே ராசி நட்சத்திரம், இது அதிபதிகள் தான். ஆனா 2 அடிதடி போட்டுக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க புவனேஸ்வரி அம்மா. ஐயா, பெண்
தேவகணம் ஆண் ராட்சச கணம் செட் ஆகாதுங்களா ஐயா? மனைவிக்கு ஏதாவது உடல் தோஷம். தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். தோஷம் சரிங்க பெருசா இல்ல, பொண்டாட்டி வீட்டுக்காரனை அடிப்பான், சரிங்க. அந்த வீட்டுக்காரன் லாஸ்ட் தண்ணி பாயிண்ட் பீச்ச ஒன்று சொன்னீங்க, அது பாத்து பெண் ராட்சசம் ஆண் அதோட நிறுத்துனீங்க, அது கம்ப்ளீட் ஆகலைங்க. பெண் ராட்சச குணம் ஆண் ம். என்ன குணங்கய்யா? 14 நட்சத்திரத்துக்கு மேல சரிங்க. ஓகே, சரிங்க இருந்தா கணதோஷம் இல்லை. சரிங்க. ஆனா இது வந்து ஓரளவுக்கு தான். ஆனா ஒரிஜினலா தேவகணம் தேவகணம் நல்ல பெஸ்ட் பொருத்தம். மனுஷகணமும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க, மற்றது இல்லை பொருத்தங்கள்லாம் சுமார் தான். சரி ஐயா, அதே நான் உத்தரங்கய்யா, எங்க சார் வந்து மிருக சீரிடுங்க. ஆஹா, மீதி நீங்க தான் புள்ள பண்ணணும், நான் மண்டையை மட்டும் தான் ஆட்டுவேன். என்ன கணம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொருத்தம் இருக்கா இல்லையா போதுங்கய்யா, நீங்க தான் முடிவு பண்ணி சொல்லணும். ஓரளவுக்கு இருக்குங்கய்யா. ரெண்டு பொருத்தம் பார்த்துருக்கோமா? ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்கய்யா. விவாக சக்கரம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போடுங்க. நவகிரக கட்டம் தெரியும் இல்லையா, 9 கட்டம், அதை போடுங்க. இது என்னது புடக் புடக்குன்னு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு? விவாக சக்கரம் போடுவோமா? இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ரைட்டா? இன்னைக்கு யார் யாருக்கு எப்படி இருக்குது சூழ்நிலை, இன்னைக்கு நாம் செய்யும் காரியங்கள் எப்படி வெற்றி பெறுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த ஒரே நிமிஷம். இன்னைக்கு சூரியன் எங்க இருக்காரு? கும்பத்துலங்கய்யா. கும்பத்துல இருக்காரு சார். கும்பத்துல. கும்பத் சூரியன் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? சூரியன் அவிட்டம்ல இருக்கு சார். அவிட்டம். அவிட்டம் சார். அவிட்டம். எனக்கு வரேன், ஒரே நிமிடம். நடு கட்டத்துல சூரியன் என்ற நட்சத்திரத்தை எழுதுங்க. அவிட்டம் 4ங்க. எழுதுங்க.
ஒரு நிமிஷம் உங்களுக்கு தான் ஒரு சின்ன ஷேரிங் பண்றேன், ஈஸியா இருக்கும். ரைட்டா? இதை பார்த்து எழுதுங்க. கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்க, திரும்பி இருக்கு. பரவாயில்ல, நீங்க ஒரு குத்து மதிப்பா போட்டிருக்கேன்ல, எழுதுங்க. ஐயா ஸ்கிரீன் பாஸ் ஆயிடுச்சுங்க ஐயா, ஸ்கிரீன் ஷேவிங். அதாவது பாஸ் பண்ணட்டும், நம்ம அதை எதுலையுமே பாஸ் பண்ண மாட்டோம்ல. ஓகேவா? சரியா வந்துருச்சா? ராசி கட்டம் மட்டும் எழுதுங்க. ஐயோ உள்ளுக்க இதை எது எழுதிடாதீங்க. இது ஒரு மாடல், திசைகளை எழுதுங்க, உள்ள இருக்க நட்சத்திரத்தை எழுதாதீங்க. எழுதுனவங்க இன்னொரு ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் எழுதி ஒரு கட்டம் போட்டுக்குங்க இதே மாதிரி. இது ஒரு மாடலுக்கு, ஏன்னா நம்மளுக்கு பயங்கரமா குழப்புவீங்கல்ல, அதனாலதான் இது 1வது கட்டம். இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8, 9. ராசி சக்கரம் தான் உங்களை போட சொன்னேன், வேற எதையும் பண்ண சொல்லல. இது எழுதினவங்க மீண்டும் வேற ஒரு ராசி சக்கரத்தை போடவும். போட்டீங்களா? இன்று சூரியன் நின்ற நட்சத்திரத்தை நடுக்கட்டத்தில் எழுதவும். அதுக்கு அடுத்த முன் பின் உள்ள 2 நட்சத்திரங்களை இருபுறத்திலும் எழுதவும். அப்ப அவிட்டத்துக்கு முன்னாடி நட்சத்திரம் பின்னாடி நட்சத்திரத்தை எழுதணும். 2, 6 கட்டத்துல எழுதணுமாங்க ஐயா? ஒரே ஒரு கட்டத்துல, சென்று கட்டத்துல அவிட்டத்தை எழுதியாச்சு. அவிட்டத்துக்கு அடுத்து சதயத்தை கீழே எழுதுங்க. அவிட்டத்துக்கு பின்னாடி நட்சத்திரமான திருவோணத்தை ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல எழுதுங்க. அஸ்வினின்னு இருக்கிற இடத்துல திருவோணம், அடுத்தது அவிட்டம். ஓ அப்படி எழுதணும். அதாவது அவிட்டம், சதயம் கீழே எழுதிருங்க. தெரியாச்சு. தொடர்ந்து கிழக்கு பகுதியில் எழுதுங்க. கிழக்குல எழுத சொன்னோம் இல்லையா, அதுக்கு அடுத்தடுத்த நட்சத்திரங்களை கிழக்குல 2வது நம்பர்னு போட்டோம் பாருங்க, அதில் எழுதுங்க. ஐயா இது புரியல ஐயா. 1ல வந்து அவிட்டம் ஐயா எழுதியிருக்கோம். மீண்டும் ஒரு முறை இருங்க, சொல்லுங்க ஐயா. ஐயா 1ல வந்து திருவோணம் அபிட்டா சதயம் எழுதுறாங்க. எழுதிட்டீங்கல்ல. ஆ, இப்ப சென்டர்ல வந்து 2வது இன்னைக்கு அவிட்டம் எழுதிட்டோம் இல்லையா,
ஆமா ஐயா. அதுக்கு அடுத்து மேல வந்து சதயத்தை எழுதுங்க. 2வது இதுல மேல அஸ்வினி இருக்கிற இடத்துல சதயத்தை எழுதுங்க. சரியா. திருவோணத்தை உத்திரட்டாதி இருக்கிற இடத்துல எழுதுங்க. சரியா. இப்ப அதாவது அவிட்டம், இந்த அஸ்வினி வந்து அவிட்டம், சாரி ரேவதி, அவிட்டம் சதயம் அஸ்வினி, பூரட்டாதி பரணி அப்படின்னு பரணி இருக்கிற இடத்துல பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படி எழுதுங்க. அப்படியே எழுதிட்டு இருக்கீங்க. ஓகே. அந்த அவிட்டத்துக்கு கீழே 27வது நட்சத்திரமான திருவோணத்தை எழுதிக்கிங்க, அவ்வளவுதான். அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படி கிழக்கு திசையில் வந்துருங்க. 2ஆம் நம்பர்ல கொண்டாந்து எழுதுங்க. 3ஆம் நம்பர்ல அஸ்வினி பரணி கார்த்தி அப்படியே எழுதிட்டு போலாம் இல்லைங்க? அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை. எதே தென்கிழக்குல அஸ்வினி பரணி கிருத்திகை வரணும். இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு எழுதிக்கங்க. ஏதாவது ஒரு பெருசுக வந்து உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கும், எங்க விவாக சக்கரம் போட்டு கொடு அப்படின்னு கேட்கும். இது தெரியாமலாம் உட்காந்துடக்கூடாது. பொண்ணை மாப்பிள்ளை வர சொல்லுங்க, ஒரு கோலம் போட்டு உட்கார சொல்றேன்னு சொல்லிடக்கூடாது. விவாகம் பண்ற அன்னைக்கு ஒரு ராஜி கட்டத்தை போட்டு அதுக்குள்ள உட்கார வைக்கிறத விவாக சக்கரம் நினைச்சிடக்கூடாது. இது புரியலையா? யாராருக்கு புரியல சொல்லுங்க, நான் ஈஸியான ஒரு மெத்தட் சொல்றேன். புரியல சார். புரியலைங்கய்யா, புரியல. எனக்கு புரியலைங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வர்றோம். என்ன பண்றதுமா, சென்டர் கட்டம் இருக்குல்ல, சென்டர் கட்டம். ஆமாங்கய்யா. விஜயலட்சுமி சொல்லுங்க ஐயா. இல்லப்பா, இங்க இந்த குட்டி விஜயலட்சுமி ஒண்ணு வந்திருக்காரு. வாசுகி யாராருக்கு புரியலையோ அவங்க மட்டும் ஆடியோ ஓபன் பண்ணுங்கள். புரியாதவங்க ஆடியோ ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம்ல. புரியலைன்னா கேளுங்க. அப்புறம் நீங்க வாட்டில என்னமோ பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு விருந்து சாப்பிடும் போது நம்மளை கூப்பிடாம அவங்களே சாப்பிட்டுருக்காங்க, கோச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. புரியல சார். 9 ராசி கட்டம் மட்டும் போடுங்க. 9 கட்டம் போடுங்க. அற்புதராஜ் ஐயா ஆடியோ கட் பண்ணுங்க. 9 கட்டம் போட்டீங்களா? நடு கட்டத்துல இன்னைக்கு நட்சத்திரத்தை மட்டும் எழுதுங்க. எழுதியாச்சா? என்ன நட்சத்திரம்? அவிட்டத்துக்கு அடுத்த நட்சத்திரம் எது? சதயம். அதுக்கு மேல எழுதுங்க. அவிட்டத்துக்கு மேல எழுதுங்க. அப்படியே லெப்ட்ல 2ஆம் நம்பருக்கு சொன்னோம் இல்லையா, அந்த இதுக்கு வாங்க. சரிங்க. அடுத்து எழுதுங்க. அவிட்ட சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அந்த 2ஆம் நம்பர் கட்டத்தில் எழுதுங்க. சாரி, எப்போதும் போடுற மாதிரி போட்டாச்சு. மாமா கேஸ் ஆட வச்சுட்டாங்க. ஆடியோ கட் பண்ணிட்டு பேசுமா. எழுதிட்டீங்களா?
கிழக்கு திசையில திசை எழுதியிருக்கீங்களம்மா? எழுதியிருக்காங்க ஐயா. எழுதிருக்கோம் ஐயா. கிழக்குல வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி எழுதியிருக்கணும். தென்கிழக்குல எழுதிருக்கோம். அஸ்வினி, பரணி, கிருத்தியை எழுதுங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. நீ இது எல்லாமே தெரிஞ்சிருச்சுல? இப்ப புரிஞ்சிருச்சா புரியலையா? புரியுதுங்க ஐயா. இது 1வது கட்டம், இது 2வது கட்டம், இது 3, இது 4, இது 5, இது 6, 7, 8, 9. இவ்வளவுதானே? இதில் தாங்கள் என்ன சிரமப்படுகிறீர்கள்? எழுதி முடிச்சாச்சா? தெரியாச்சுங்க. 9ஆம் கட்டத்துல என்னென்ன நஸ்தரம் வந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஐயா மூலம், பூராடம், உத்திராடம்ங்க. 9ஆம் கட்டத்துல மூலம், பூராடம், உத்திராடத்தோட நிக்கணும். அப்படி எழுதினீங்கன்னா கரெக்டா எழுதிருக்கீங்கன்னு அர்த்தம். எழுதிட்டேங்க ஐயா. அப்ப இன்னும் ஒரு நஸ்தரம் விடுபட்டு போயிருக்கு இல்லையா? அந்த திருவணத்தை கொண்டாந்து 1வது கட்டத்துல எழுதிவீங்க. அவ்வளவுதான். திருவோணம். ஐயா எழுதியாச்சுங்க. குட்டி மேட்ரு, பெரிய மேட்ரே கிடையாது. இத்தினூண்டு. வெளியாச்சா? எங்க விஜயலட்சுமி? சொல்லுங்க ஐயா. அப்படி இல்ல, இவள இந்த குட்டி பிள்ளை. எழுதிட்டேன் சார். 9வது கட்டத்துல என்னென்ன நஸ்தரம் எழுதிருக்கேன்னு சொல்லு. மூலம், பூராடம், உத்திராடம். அப்ப இன்னும் ஒரு நஸ்தரம் எங்க போச்சு? அது ஒண்ணுல இருக்கு சார். திருவணத்தை கொண்டாந்து எழுதி வச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் விவாக சக்கரம். என்னங்க லதா மோகன்? எழுதிட்டீங்க. ஆமா, அவ்வளவுதான். இதுல இன்னும் யாருக்கு புரியல? இன்னும் யாருக்கு புரியாம இருக்கு? சார் எனக்கு புரியல சார். வெரி குட். அப்படி நோட்டை மூடி வச்சுட்டு அப்படியே என்னை வேடிக்கை பாருங்க. சார் 2வது கட்டத்துல பொரோட்டாதி, இல்ல இல்ல உத்திரட்டாதி. பத்மாவதி, ஆடியோ கட் பண்ணுங்க. ஓகே சார். இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்காரு? பூரட்டாதியில இருக்காரு. பூரட்டாதி மீனத்துல இருக்காருங்க. எழுதுங்க. அந்த பூரட்டாதியை கொண்டு போய் ரவுண்ட் பண்ணீங்க. இங்க நம்ம விவாக சக்கரத்துல ரவுண்ட் பண்ணுங்க. விவாக சக்கரத்துல ரவுண்ட் பண்ணிட்டீங்களா? இப்ப அழகா எழுதுங்க. விவாக சக்கரம் என்பது திருமணத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட நாளில் உள்ள நட்சத்திரம். இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா. விவாக சக்கரம் என்பது திருமண நாளை தேர்வு செய்யறோம் இல்லையா? அந்த நாளில் தேர்வு செய்யப்பட்ட நாளில்
உள்ள நட்சத்திரம் எந்த திசையில் நிற்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க என்ன இதுல நிக்குது? கிழக்குல. கிழக்குல இருக்கு. கிழக்குல. கிழக்குல இருக்கு. இப்படி எந்த திசையில் நிற்கிறதோ அதற்கு உரிய பலன்கள் பின் வருமாறு. பின்னாடி வருது. என்ன ராஜேஸ்வரி? கரெக்டா எழுதுங்க. கிழக்கு லட்சுமி கடாட்சம் உண்டாகும். எங்க உங்க கோஷ்டியில் நிறைய பேரை காணா, பூர்ணிமா மட்டும் தான் வந்திருக்குது. பாபு மகாலட்சுமி இருந்தாங்க ஐயா, ஷாலினி மட்டும் தான் இல்லைன்னு. ஐயா இருக்கிறேன், கெஸ்ட் இருக்காங்க. ஷாலினி வந்திருக்க ஐயா. வந்திருக்கியா ஷாலினி? எல்லாம் சத்தம் இல்லாம சைலண்ட் மோட்ல உட்கார்ந்துருக்கிறீங்க. தென்கிழக்கு குடும்ப பிரச்சனை ஏற்படும். தெற்கு ஏழ்மை உருவாகும். டக் அவுட் ஆவார். அதாவது விமலா ஸ்ரீரங்கம் ஒருத்தருக்கு ஜோதிடம் சொல்லும் பொழுது அம்மா அப்பா பொண்ணு 3 பேர் வந்திருக்காங்க, ரைட்டா? எல்லாத்தையுமே 3 பேருக்கு புரியுற மாதிரி சொல்லக்கூடாது. ஆனா அந்த பொண்ணுக்கு புரியணும். அதுதான் ஜோதிடனோட திறமை, ரைட்டா? இப்ப நம்ம டீம்ல ஒரு பாண்டவர் டீம் நான் கூட வச்சிருக்கிறேன். ஆனா நான் சொன்னது அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனா உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சா? புரியலைங்க. ஏன்னா அப்படி பலன், ஜோதிட பலன் சொல்லும் போதே கணவன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கும் போதே மனைவிக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை சொல்லணும். மனைவி பக்கத்துல உட்கார்ந்துருக்கும் போதே கணவனுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை சொல்லணும். அது அவனுக்கு புரியணும், இவளுக்கு புரியக்கூடாது. இதுதான் ஜோதிடத்துல சொல்லக்கூடிய டேலண்ட், ரைட்டா? உன் பொண்ணு ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்றதுக்கும், தயவுசெய்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதோ அந்த மாப்பிள்ளையத்தை நீங்க கல்யாணம் பண்ணு, நீங்க வரனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணு, இப்ப புரியாத அவருக்கு, ஆனா அந்த பிள்ளைக்கு புரிஞ்சிடும். நம்ம ஐயா கண்டுபிடிச்சிட்டாரு, நம்ம மேட்ரு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஆமாங்க ஐயா, நானே சொல்றேங்கய்யான்றான். அப்புறம் அவங்க என்ன பண்ண, சந்தோஷமா நமக்கு வர பணம்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த புள்ள போய் லவ் பண்றேன்னு சொல்லும். அப்புறம் ஜாதகத்தை தூக்கிட்டு வருவாங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே. எப்பங்கய்யா சொன்னீங்க? பொண்ணுக்கு பிடிச்சிருந்தாத்தான் மாப்பிள்ளையை பார்க்கணும்னு சொல்லிட்டேன்ல, அதே மாதிரி பாருங்க போங்க அப்படின்னு விரட்டி விடணும், ரைட்டா? இப்படி ஜோதிடத்துல வார்த்தைகளை ஜாலத்தோட பயன்படுத்துறதுக்கு நீங்க பழகணும், சரியா? தெற்கு ஏழ்மை நிலை உருவாகும். தென்மேற்கு சௌகரியங்கள் உண்டாகும். நல்ல சௌகரியமா இருப்பாங்க. மேற்கு திசை சண்டை, நோய், குழப்ப நிலை ஏற்படும். சண்டை, நோய், குழப்ப நிலை ஏற்படும். வடமேற்கு தம்பதிகள் பிரிவு, புரிதலற்ற நிலை உண்டாகும். புரிதல் அற்ற நிலை உண்டாகும். வடக்கு நிம்மதி, சந்தோஷம் ஏற்படும். வடகிழக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வார்கள். கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்வாங்க. வடக்கு சொல்லுங்க. வடக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். சார் லாஸ்ட் ஒன் என்ன சொன்னீங்க?
வடகிழக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வார்கள். ரைட்டா? இப்ப நம்ம ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்த்துட்டோம் இல்லையா? இது வந்து நீங்க டெஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க. உங்க நட்சத்திரம் எந்த திசையில இருக்குன்னு பாருங்க. ஒரே நிமிடம். ஹலோ, இப்ப சொல்லுங்க விமலா, உங்க நட்சத்திரம் எந்த திசையில இருக்குதுங்க? ஐயா 1ஆம் நம்பருக்கு என்னங்க பலன்? ஐயா மகம் மேற்குல இருக்குது ஐயா. அறிவாளி. மகேஸ்வரி அம்மா எப்போதுமே அறிவாளி தான். நன்றி ஐயா. மேற்குல என்ன பாருது? இருங்க ஒரு நிமிஷம், மகேஸ்வரி அம்மா கூட பேசிட்டு வரேன். மகேஸ்வரி அம்மா வீட்டுக்கார கூட காலையில சண்டை போட்டீங்களா? இல்ல ஐயா. யாரு கூட சண்டை போட்டீங்க இன்னைக்கு? நான் கூட சண்டை போடல ஐயா. சரி, என்ன குழப்பம் நடந்துச்சு? எதுவுமே குழப்பமே இல்ல ஐயா. சாயந்தரத்துக்குள்ள நடக்கும். எங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை ஐயா, ஜுரமா படி இருக்கிறாரு. இது எப்ப இருந்து? ஒரு வாரமா அப்படி நடந்துகிட்டு இருக்கு. 4 நாள் இந்த உடம்பு முடியாம நிலை இருக்கிறது. ஆமா ஐயா. ஆமா, 5ஆவது நாள் சரியாயிடும். சரிங்க சொல்லுங்க ஐயா. கங்காம்மா. ஐயா கிருத்திகை தென்கிழக்குங்கய்யா. ம் குடும்ப பிரச்சனை வரும்னு போட்டிருக்கேன். வீட்டுக்காரருக்கு சோறு செஞ்சு கொடுத்துட்டீங்களா? சாப்பிட்டாருங்கய்யா. சாப்பிட்டாரு. இந்த 3 நாள்ல என்ன வீட்டுக்காருக்கு உங்களுக்கு சண்டை? சண்டையெல்லாம் இல்லைங்கய்யா. யாரு கூட சண்டை போட்டீங்க? யார் கூடயும் சண்டையெல்லாம் போடலைங்கய்யா. சரி, இன்னும் ஒரு நாள் காத்திருங்க. அடுத்தது அவிட்டம்னா எப்படியா எடுக்கிறது? நடுவுல இருக்குல்ல 1ஆம் நம்பர்ல, இப்ப என்ன திசைன்னு எடுக்கிறது? அவிட்ட வந்து சென்டர். அவிட்டத்துக்கு பெரிய பலன் இல்லை. மூலம் வடகிழக்கு ஐயா. வடக்குல இருக்கா? இன்னைக்கு நல்ல நிம்மதியா இருக்கலாம். ஆமாய்யா. வீட்டுக்காரர் ஊருக்கு போயிட்டாரோ? ஆமாய்யா. எப்படி நான் கண்டுபிடிச்ச பத்தியா? நீ சந்தோஷமா சொல்ல மாதிரி தெரியுது. நம்ம ஒரு குடும்பமா மாறிடுறோம்ல, அப்புறம் உங்க எண்ணங்களும் செயல்பாடுகளும் எங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல. மூலம் வடகிழக்கா? ஆமாங்கய்யா. வடகிழக்கு சார் மூலம். ஆமா, வடகிழக்குனா இன்னைக்கு வந்துருவாரு. திவ்யா போனவர் சாயந்தரம் வந்துருவாரு. ஆமாய்யா, மதியானம் வந்துருவேன்னு சொல்லிட்டு போனேன். ஆமா, ஓகே சார். கணவன் மனைவில எனக்கு நல்லதா வந்து மனைவியோடைய நட்சத்திரம் சரியில்லாம இருக்கிறது, இல்ல இப்படி மாறி வந்தா எப்படி சார் பலன் எடுக்கிறது? இப்ப கணவனுக்கு நாள் நல்லா இல்ல, மனைவி அடிப்பாங்க, நம்ம ஓடி போயிடணும். மனைவிக்கு நல்லா இல்ல, நம்ம அடிப்போம், அவங்க ஓடி போயிடுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். 2 பேருக்கு இதாச்சுன்னா சிக்கல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 2 பேருக்கா சிக்கலாயிரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியதா. என்னங்க இதெல்லாமா சொல்லி கொடுக்கணும்? சார் இப்போ எனக்கு இருக்கு சார். அவங்களுக்கு வந்து தம்பதி பிரிவு புரிதல் இல்லைன்னு வருது. ஆமா, இப்ப என்ன பண்ணுவாங்க, நீங்க ஏதோ ஒண்ணு கோக்குமாக்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வருவீங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட சண்டைக்கு வருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுக்கு இவள்கிட்ட சண்டை போடணும்? இன்னைக்கு தான் காலையில ஐயா சொல்லியிருக்காரு, நமக்கு வைக்கிற பொண்டாட்டி நம்ம ஜாதகப்படாம இருக்குது, அதனால அமைதியா போயிருவோம் அப்படின்னு நைஸா டிவியை போட்டுட்டு ரிமோட்டை வச்சுட்டு அப்படியே நடந்து காப்பி கீப்பி குடிக்கிறதுக்கு வெளில போயிட வேண்டியதா. ஐயா டெய்லி அப்போ இந்த நட்சத்திரங்களை பார்த்து நம்ம நடந்துக்கலாங்கய்யா. பார்த்து வெரி நடந்துக்கலாம். குட், அதையும் நடந்துக்கலாம். இது விவாகத்துக்கு குறிக்கிற நட்சத்திரம். என்னப்பா? ஐயா நான் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்னைக்கு மனைவி வந்து என்கிட்ட ரூபா கொடுத்துட்டு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு என்கிட்ட காலையில ரூபா கொடுத்துட்டு போறாங்க. சரி, தாங்கள் சொல்ற வரது என்ன தெளிவா சொல்லுங்க. இல்ல கிழக்கு ராசியில இருக்கு ஐயா. உத்திரட்டாதி நட்சத்திரம் கிழக்கு மனைவி ராசியில வந்து காசு கொடுத்துருக்காங்க, லட்சுமி கடாட்சம் உண்டாகும். அத சொல்ல தெரியலையே முழுசா. சொல்லு ராஜேஸ்வரி, என்ன சொல்ல வர? ஐயா
11 ஐயா. வெரி குட். அவர் சொல்ற நேரம் லட்சுமி கடாட்சத்துக்குரிய நம்பர் வந்துருச்சு. சரிங்களா? இதை சும்மா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் நார்மலா தெரிஞ்சுக்குங்க. ரைட்டா? ஓகேங்க. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? புரியாதவங்க இன்னைக்கே வீடியோ கொடுப்பாங்க, நீங்க போட்டு பார்த்துட்டு நீங்க வாங்க. சரியா? இது எல்லா விஷயத்துக்கும் நீங்க பயன்படுத்தலாம். ஆனா முதல்ல முக்கியமான விஷயம், ஒரு பையனுக்கு நம்ம வரன் அதாவது நிச்சயம் ஆயிருச்சு, திருமணம் என்னைக்கு செய்யலாம் அப்படின்றதுக்கு அன்னைக்கு சூரியன் எங்க இருக்கான்னு பார்த்து, அந்த சூரியன் நிக்கிற ராசியில இருந்து, அது சென்டர் ராசி, அது 3 நட்சத்திரமும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரைட்டா? எந்த திசையில அன்றைய கோச்சார சந்திரன் இருக்கு என்று பார்த்து அன்னைக்கு திருமணம் பண்ணா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற தெரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் இந்த ப்ரோக்ராம். ஓகே, இப்ப நீங்க உங்க திருமண டேட்டை பூரா போட்டு பாருங்க, இன்னைக்கு புரியும் உங்க வாழ்க்கை. சார் எனக்கு ஓகே சார் அதுல ஒரே ஒரு டவுட் சார். அந்த திருமணத்தை அன்னைக்கு நீங்க இந்த சக்கரம் பார்க்க சொல்றீங்கல்ல சார், திருமண சக்கரம் இந்த அன்னைக்கு சந்திரன் வந்து கோச்சார சந்திரன் எங்க இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. அது நிரந்தர பலனா சார் அப்ப எடுத்துக்கிறது? ஆமா, சரிங்க சார், சரிங்க சார். ஃபர்ஸ்ட் வாய்ப்பு எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே சரிங்க சார். ஓகே, அனைவருக்கும் நம்ம எடுத்துக்கணுமா சார்? அன்னைக்கு சூரியன் என்னங்க? எங்க இருக்குதோ, சூரியன் முதல்ல வந்து இப்ப இங்க பாருங்க, இப்ப மாசி மாசம் நம்ம ஒரு முகூர்த்தம் குறிக்க போறோம். இந்த ராசி கட்டத்தை போட்டு சூரியன் நிக்கிற நட்சத்திரம் சென்டர் எழுதிடணும். சந்திரன் நிக்கிற நட்சத்திரத்தை அதே மாதிரி இங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன திசையில இருக்கோ அன்னைக்கு முகூர்த்தம் நல்ல முகூர்த்தமா அசுப முகூர்த்தமான்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு பேர் தான் விவாக சக்கரம். சரியா? அன்னைக்கு கணவன் மனைவி புரியுதுங்க. பிரிவினைக்குரிய நட்சத்திரத்துல இருந்தா கல்யாணம் பண்ணதுல இருந்து ஒரே பிரச்சனையா தான் கணவன் மனைவிக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகே, நீங்க எல்லாருமே அவங்கவுங்க திருமண நாளை போட்டு வாங்க. உங்க நட்சத்திரத்தை போட வேண்டாம். திருமண நாள் அன்று சூரியன் நிற்கிற நட்சத்திரத்தை சென்ட்ரல்ல எழுதிருங்க. மற்ற நட்சத்திரத்துல வலது பக்கம் இருந்து அப்படியே வடச்சுற்றா எழுதி வந்து முடிங்க. அன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாருங்க, அதை ரவுண்டு பண்ணுங்க, அது என்ன திசையில இருக்குன்னு பாருங்க, அந்த திசைக்குரிய பலனை படிங்க. இதுதான் லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கும். ஓகே, நன்றி. ஓகேங்க. நன்றி. வணக்கம் ஐயா. நன்றிங்க. வணக்கம். நன்றிங்க. வணக்கம். நன்றிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.